மதுரை மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் காலியாக இருக்கக்கூடிய கணினி இயக்குபவர், அதாவது உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர், அசிஸ்டன்ட் கம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பணியிடத்தை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள், சரிங்களா. கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இளைஞர் நீதி குழுமத்தில் தான் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. காலியாக வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர், சரிங்களா. மினிமம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், 12th பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து கம்ப்யூட்டரில் வைத்திருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும், சரிங்களா. தமிழ் ஆங்கிலத்தில் வந்து டைப்பிங் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். 42 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 11,916 ரூபாய் வந்து பர் மந்த் சேலரி, சரிங்களா. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமான பணி வந்து நிரந்தரம் பண்ண மாட்டாங்க. கன்சால்டேட் பேயில் தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே அப்போவே ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 21/11/2025, சரிங்களா. எந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3ஆம் தளம், கூடுதல் கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மதுரை 625020 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், சரிங்களா. இதான் வந்து அப்ளிகேஷன். உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் பணியிடத்திற்கான அப்ளிகேஷன் இது தான். உங்களுடைய லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிங்க. உங்களுடைய பேர், பாலினம், திருமண நிலை, தந்தை அல்லது கணவருடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது என்ன, ஏஜ் என்ன, மதம் மற்றும் வகுப்பு, சாதி, இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும். நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, ஆதார் கார்டு அதனுடைய ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th என்னென்ன டிகிரி, டிப்ளமோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும், என்ன கிரேடில் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும், சரிங்களா. எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி ப்ரீவியஸாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயிலையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் என்ன அப்படின்றதற்கான ப்ரூஃப் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும், வேறு ஏதாவது கோர்ஸ் ரிலேட்டட் ஒர்க் ஷாப்போ ட்ரைனிங்கோ ஏதாவது முடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணது தான் பண்ணலாம், சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.